இதோடைய நாங்கள் என்ன போட போறோம்? வெந்தயம். இந்த வெந்தயத்திலான இருக்கு ஹைலைட் வாசம். அப்படியே இது வருது போட்டோ வந்துருக்கணும் அந்த வடை சாப்பிட வேறு லெவலில் இருந்து வடை இன்றைக்கு கேட்டிருப்ப அக்கா சுட்டுத்தான் தேட்டாமா நல்லா இருக்கு. நான் உண்மைக்குமே பார்க்க ஆசையா இருக்கு. புட்டை இப்படியே எடுத்துக்க சாப்பிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்க எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்குள்ளான்னு இருக்கிறோமே. அதாவது குட்டி வீட்டை வந்து இருக்கிறோம். அதாவது நாங்க சந்தோஷம் தத்தை எடுத்து விட்டோம். இரவு நேரம் ஏன் வந்து நீங்களா சொன்னீங்க? இங்க புட்டுக்கறியும் சாம்பாரும் சாம்பாரோ? பருப்பு சாம்பார் வைக்கணும். வந்தபடியா உங்களுக்கு பருப்பு சாம்பார். பருப்பு சாம்பார் நேற்று மட்டும் நீ வந்திருக்கணும் அந்த வடை சாப்பிட வேறு லெவலில் இருந்து வடை. இன்றைக்கு கேட்டிருப்ப அக்கா சுட்டுத்தான் கேட்டிருப்பேன். இன்றைக்கும் வடை சொல்லவே இல்லை. நீங்க இல்ல நீங்க அம்மா தப்பிச்சுட்டு ரெண்டு கடவுள மனசுக்கு நீ வடை சரியில்லையா உங்களுக்கு? அந்த வடை நல்லா இருந்த உண்மையா நல்லா இருந்த நீங்க இல்ல சந்தோஷ். அதுதான் சொல்ற கடை இல்ல போலாம் கிடக்கும். அதாவது நாங்கள் இரவு நேரம் ஒரு சமையல் ஒன்று சமைச்சு சாப்பிடுவோம் இருக்கிறோமே. அதாவது நாங்கள் இப்ப என்ன பார்த்தா தெரியும் இங்க வலிக்கிட்டு போய் வந்து இருக்கிறோம். வேற பார்த்தா தெரியும் என்ன நாங்க வேற என்ன விட்டுட்டு போனாங்க. நான் படுத்திருந்தேன். அதாவது நாங்க எங்க போனாங்கன்னா நானும் அத்தையும் செல்லருவானா 3 பேரும் ஒரு உறவுகளை பார்க்க போனாங்களா. அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்திருந்த வினம். அப்ப எங்களை கால் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி வர சொன்ன வினம். அதோட அவாக்கு நேற்றைய தினம் பிறந்த நாளாம். அப்போ அது அவாக்கு அவன் அக்கா, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற அவன் அக்கா ஒரு ஆள் கிஃப்ட் வேல்ஸில் அந்த வினம் கொண்டு கொடுக்க சொல்லி. என்னென்ன கிஃப்ட் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். வந்தோடனே டக்குட்டு சமைச்சு சாப்பிடுவோம்னு பாருங்க வீடியோ. ஆனா இந்த சாப்பாடு விஷயம் மட்டும் சொன்னீங்க. அங்க ஒரு புல்லோட புடியோன்னு அப்படி வந்து சமைச்சிட்டு போலடக்கேன்னு அப்படி அண்டு இல்லை. உண்மைக்குமே நாங்கள் இந்த காலையில 11 மணிக்கு வெளிக்கிட்ட நாங்கள் அங்க போய் சேர்ந்து எத்தனை மணி தெரியுமா? 3:30க்கு வெல்வெட்டுத்துறைக்கு போனாங்க. வெல்வெட்டுத்துறைக்கு 11:30 3:30 மட்டும் ஓடும். அப்படி இல்ல உண்மைக்குமே நாங்கள் எல்லா கடையும் ஏறி இறங்கினாங்களே தெரியுமா? ஒட்டே ஒரு சாரி எடுத்து நாங்கள் அதனை விலை எவ்வளவு தெரியுமா? 57,000. 57,000 அம்மானா அப்படியே சாரி கட்டணும் மட்டும் எனக்குண்டா இருக்கு. ஏன்னா உண்மைக்குமே அதை அக்கா கிஃப்டா கொடுத்தவாவாம். எனக்கு 57,000 எனக்கு எல்லாம் நின்று போட்டு காட்டல. நான் ஒரு நாளும் அப்படி விலையில இருக்கிறது தெரியும் ஒரு நாளும் பார்த்தது வாங்கி காட்டணும்ல. அப்ப இன்றைய தினம் அவன் அக்கா ஒரு ஆள் வெளிநாண்டு இருக்கிறா. அப்ப அவ அந்த சாரியும் மற்ற அவ என்ன பிள்ளை இங்க நிக்கிறவன் இந்த பிள்ளைகள் வர இல்லையா அவையில ஒரு செயின் ஒன்று எடுத்து கொடுக்க சொன்னேன். அப்ப அதுவும் செயின் எடுத்து கொடுத்தது. மற்ற இன்னொரு அவன் அந்த தங்கச்சி இந்த பிள்ளைக்காகவும் மோதிரம் ஒன்று செஞ்சு கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். அப்ப இதுக்காண்டி எல்லா கடையும் மேறி ரங்கி 3:30 ஆயிட்டு போவோம். ஆனா உண்மைக்குமே போனதுதான் அவையில என்னன்னு சொல்றேன் நல்ல ஒரு கவனிப்பு நல்ல உறவுகள் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்றேன். நாங்க போனதுல இருந்து எங்களை அவ்வளவு விரும்பி நான் நினைச்சு பார்க்கல. இப்படி என்ன சொல்றேன் சில பேர் இருந்தா ஏதோ பொருள் செஞ்சு நான் புறாக்கு போன் லைட் வந்துட்டு வச்சுட்டு வந்து நான் மேல சாப்பாடு போட்டுட்டு அத்தங்கிட்ட போன் விழுந்துட்டாங்க தண்ணி என்ன கீழே தண்ணி. அப்படி ஆனா உண்மைக்குமே செஞ்சுறேன் நான் நினைச்சு பார்க்கல. என்னடா சில பேர் என்னன்னு சொல்றேன் அந்த வெளிநாடுன்றவனோ கொஞ்சம் கதைக்கிறதுக்கெல்லாம் சில பேர் பின்தப்பாடுவீனோம். ஆனா இவியர் அப்படி இல்லை நல்ல எங்களை போலயே சகஜமா கதைச்சு சிரிச்சு அவ்வளோ ஒரு பெம்பலா இருந்துச்சு. நல்ல உறவுகள் மற்ற நல்ல கவனிப்பு உண்மைக்குமே நல்லது. என்ன பிரியாணி ரைஸ் தந்த வினம் மற்ற இப்ப கால் சிக்கன் பார்த்தா என்ன சொல்லுங்க அந்த மாதிரி கொடுத்து கிடாக்கு. ஆனா உண்மைக்கு தந்த வினம் இது கத்தையும் செல்ல ஒரு நான் சாப்பிடல. நானும் வடிவா சாப்பிடுறேன் சாப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி புகழ்றீங்களா? இல்ல அதோட உண்மைக்குமே உண்மைதான் சொல்லணும். மற்ற அந்த உறவுகள் எங்களோட வீடியோவையும் பாக்குறவினையும் தெரியல எனக்குண்டா. ஆனா அத்தை என்ன பாக்குறேன்னு சொன்ன வினம் கூட எங்கடையும் பாக்குற வினம்னா தான் காய்ச்ச வினம் பாப்பினோம். கண்டிப்பா பாப்பினா அதுமா அவிய வச்சிடும். அப்ப நாங்க இன்னைக்கு நிறைய காய்ச்சி கொள்ளாம நாங்க இன்னைக்கு என்ன வீடியோ ஒன்று பாக்குறதுக்கு முன்னுக்கு அவளுக்கு ஆர்வமா இருக்கு. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாம பெல் பட்டன் மட்டும் மாமா திட்டுல போங்க. எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணா நாங்க ஒரு வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்கு போலாம்.
அதில் தான் இருக்கிறோம். ஆனால் உண்மைக்குமே நாங்கள் இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சுந்தர், நீங்கள் என்ன கறி காய்ச்ச வந்தன? ஊட்டும் நெத்தலி குழம்பும் வேணாம். அதாவது நெத்தலி குழம்பு. செந்திரனுக்கு பிடிச்ச நெத்தலி குழம்பு. எனக்குமே உண்மைக்குமே நெத்தலி குழம்புனா விருப்பம். நாங்கள் எடுத்து வச்சிருக்கோமே நெத்தலி குழம்பு. நெத்தலி குழம்பு எல்லாம் வாங்கி மதியமே எல்லாம் ஒரு ஆக்கட்டை கொடுத்து பிரிச்சிக்கு எல்லாம் வச்சது. அதான் நான் தான் வட்டி எல்லாம் வச்சிடும் தெரியுமா? வட்டி எல்லாம் கொடுத்துட்டு போனேன். இந்த நீங்க சாப்பிட பாருங்க உண்டோட சரியா சாப்பிடு. அப்ப நான் போய் காட்டுட்டேன். பக்கத்துல இருந்த ஒரு ஜீவனை காணையில ஒரு ஜீவன் 2 ஜீவன் எங்க ஆண்டில ஒன்று கேமரா எடுக்க போட்டா. அதாவது செந்திரன் கேமரா எடுக்க போயிட்டேன். சந்தோஷம் அங்க பக்கத்து விட்டேனா. ஏன் பக்கத்து விட்டு நீங்க? அதான் பக்கத்து விட்டு நாங்க அதான் என்ன பேசின எடுத்து சொல்லி விட்டுட்டேன். அப்ப நாங்க நெத்தலி குழம்புக்கு தேவையான பொருளை பார்ப்போமே. தேவையான பொருளையும் பார்த்து நெத்தலியும் பார்ப்போம். இங்க பாருங்க நெத்தலியை பார்த்து செந்திரன் பட மாட்டீங்க. இங்க அப்புறம் ஒரு இது இங்க நெத்தலிய பாக்கியோடையா இருக்கு என்ன இருக்கு. நெத்தலி மீன் நல்லபடியா வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி பழம், இது வெந்தயம், அப்புறம் தேங்காய் பால், இந்த உப்பு, தூள், எண்ணெய் எல்லாம் நெத்தலி பொரிக்கலையே. நெத்தலி பொரிக்கணுமே. நெத்தலி பொரிக்கணும் உங்களுக்கு. பொரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? அப்ப பொரிப்போம் உங்களோட ஆசைக்காண்டி. புறாவே என்ன இல்ல அரவாசி எடுத்து வைப்போம். புறவுண்டு நான் இன்னொரு நாள் நெத்தலி வாங்கி பொரிச்சு எப்படிங்களுக்கு தெரியாது. பந்து அடிப்பார் நெல் இப்ப இரவு நேரத்துலங்க. அம்மா பந்துல பலூன் உங்களை போட்டு சமைக்க பேசணும் எடுத்துன்னு வந்துட்டாரு. இங்க இருக்கணுமா அவிக்க வச்ச நானும் சொல்லிடுங்க கேமராமேன் போட்டாரு. நாங்க இங்கே அங்க செஞ்சு 2 எண்ணெய் கலரை. ஓ கலர் கொஞ்சம் வித்தியாசமா கிடக்கு. கலர் இது கட்டு மண்ணு நல்ல எண்ணெய் உள்ளட. நல்ல எண்ணெய் உலகம் கிடக்கு எனக்கு. சரி நாங்க அப்ப தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஒன்னும் கூடி போட்டோம். எண்ணெய் நிறைய விட்டா வருத்தம் வருதா? அப்படி சொல்லி எண்ணெயை தான் ஊத்துறீங்க புள்ள. வேற விருப்பம் சூடாகுதோ ஒரு நாளைக்கு புட்டு என்ன மாதிரி என்ன கட்டத்துல இருக்கு? புட்டுக்கு மாத்தான் அவிய வச்சுட்டு நல்லா அவிஞ்சிட்டு தேங்காய் திருவியில நீங்க எல்லாம் பெறணும். சந்தோஷப்படுறான் தேங்காய் திருவி. சந்தோஷம் தேங்காய் திரு 1 மாசத்துல. சரி அப்ப நாங்க வெங்காயத்தை போடுவோம். நல்லா எண்ணெய் வச்சுட்டு போடுறேன். ஐயோ வெங்காயம் எடுத்த நாங்கள் ஒன்று மறந்துட்டேன். என்ன தெரியுமா செஞ்சுறேன்? நீங்க சொல்லுங்க அவ்வளோ நாள் சமையலுக்கு என்னோட வர்ற நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. வெங்காயம் போட இருக்கையில உப்போ இல்ல உப்பு கிடாது தெரியாத பெருஞ்சீரகம். ஆட பெருஞ்சீரகம் அது இங்க இருக்கு. நான் போன எடுத்து வச்சுட்டு புறா அதுக்கு மேல. ஓ நீங்க எடுத்துக்கொண்டு வாங்க. சந்தோஷம் நீங்க அங்க அந்த போதல்க பெருஞ்சீரகம் மடுங்கப்பா. பொடி இப்படி இல்லாட்டி விடுங்க. நீங்க எடுக்க மாட்டீங்களா? காடுக்குன்னு. சரி இங்க பாத்தீங்கண்டா வெங்காயமும் நல்ல வடிவா வதங்கி கொண்டு வந்துட்டேன். என்னண்டா இது கொஞ்சம் குட்டி குட்டியாக ரம்பட்டி நான் டக்குன்னு வதங்கிறக்கானே. ஏன்னா லேட் ஆயிருமேலோ. வெந்தியா நீங்க தேடுற கடையில ஆயிரும் வாங்க. சரி அடுத்த தேவையான தக்காளி பழம். தக்காளி பழத்தையும் போட்டு எங்க கேமராமேனை காணேட்ட வந்து கீழே விழுந்துட்டு நான் சொன்ன சத்தம் கேட்டேன். இது வெந்தயம். இப்ப நான் எடுத்து நீங்க திருப்பி எடுத்து காட்டுறீங்க. சரியா சந்தோஷம் நீங்க உங்களோட போன விழுந்தாது. போன் தான் விழுந்து இந்த கடவுளே சரியா? அப்ப போண்டா ஏற்கனவே எல்லாம் படிச்சதானே. சரியா வாங்க. படிச்சதோட படித்திருக்கீங்க தெரியாது. அப்படியா? சரி உண்மைக்குமே பாத்தீங்கன்னா இது 2 பேரும் வேலை தேவை இல்லை. கொண்டு வாங்க. ஒரு மாய் எடுத்துட்டா நான் அந்த பக்கெட்டுக்கா என்ன போத்தலுக்கா போட்டு வச்சதா இருக்கேல. சரியா? பெருஞ்சீரகம் போத்தலுக்கா போட்டு வச்சு காணாண்டு இருக்க வச்சேன் பேக்குக்கு. இங்க தேவையான அளவு பெருஞ்சீரகம். சரி மிளகாத்தையும் போட்டு வதக்க போடுறோம். மிளகாத்தையும் போட்டு ஒரு வதக்கொண்டு வதக்குங்க. சாப்பிட பார்க்க போறீங்க. இல்லை என்ன வடிவா வந்துருக்கணும் வதங்கி. எப்படி இருக்கு? மேலே மணியை தான் இருக்கா? சரி இதோடைய நாங்கள் என்ன போட போறோம்? வெந்தயம். இந்த வெந்தயத்திலான இருக்கு ஹைலைட் வாசம். அப்படியே எப்படி இது வருது? போட்ட உடனே வாசம் அப்படி வரும். உண்மைக்குமே அப்படி வாசமா இருக்கு. வெந்தயம் போட்டது
அப்படியே ஆளை இழுக்குது. இது கடைசியா தான் தேவைப்படும். ஆளை இழுக்குதேண்ணா. ஆளை இழுக்குது. இதாலமா நல்லா அப்படியே அவிஞ்சு வந்துட்டு அப்பதான் சொத்து அவன் பேர் மங்காளுக்கு. உண்மையாவோ ஓ ஓ பஞ்சா தானே இருக்கும் அப்ப. பஞ்சாதான் இருக்கு. ஓகே, இதுவும் நல்ல வடிவா வதங்கி கொண்டு வந்துட்டாரு இவர். அப்போ இது நெத்தலி போடுவோம் நெத்தலையும். மா நெல்லை அவிஞ்சா காசை நிப்பாட்டுங்க. நாங்கள் கறியை காய்ச்சி போட்டு அப்புறம் கடைசியாக புட்டா பார்ப்போம். இல்ல அது நான் இதான் சரி டக்குன்னு. ஓ அப்படியுமா குலைக்க தானே வேணுமே. அதான் அப்புறம் அவங்க நெல்லை அவிஞ்ச பிரச்சனை இல்லையே. இல்ல அது பிரச்சனை. ரைட், அடுத்து நாங்க என்ன போட போறோம்? நெத்தலி. சரி, தேவையான அளவு நெத்தலி கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னாங்க. பொரிக்கிறாக்கு மணியா இருக்கு. இவ்வளோ பொரிச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் அதை வரும். அது பரவாயில்லை. நெத்தலி புட்டு கறியும் சாப்பிட உண்மையிலே ஒரு வேறு லெவலில் இருக்கும். இது பாருங்க, கிட்ட வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் முப்படி வந்து அத்தனை தூக்குதல்ல சந்தோஷம். ஓகே, இது இனி கொஞ்சம் நேரமா நெத்தலி மட்டும் கறக்காதாமே வெள்ளை கலர்லேயே கிடக்குது. அது கொஞ்சம் நேரம் நல்ல வடி வப்பி அவிக்கட்டு மூடுவோம் நாங்கள் உண்டாக உண்டால மூடுங்க பண்ணுங்க. அப்போ இதை என்ன செய்வோம்? அது டக்குன்னு அவிஞ்சிடும். டக்குன்னு அவிஞ்சிருந்தானே இந்த போட்டோனி அவியுது. நாங்கள் இந்த கேஷருக்கு அனுப்பாடுவோம். என்ன வாடகை மா வேணே. ஓ சரி, இது அப்படியே நல்ல வடிவா அவிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இருந்து. நான் போய் மாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துடுவா. மாவுக்கு தேவையானது எடுக்கிறீங்களா? அப்போ நான் தேங்காயை திருவட்டேன். சொன்னா போ வாங்கோசை எல்லாம் கையால் ஓடி வாங்கினா திருவேல குடும்போசா தத்தானுக்கு சேர்ந்து. எனக்கு அங்கே இருந்தால் வீடியோ தெரியாது. எங்கே இருந்தா? அந்த தொங்கல்ல இருந்தேன்டா. வாங்க வேலைக்கு இருக்கு. நீங்க யோசிக்க ஒரு வேலைன்னா நினைக்கிறீங்களா? நீங்க அந்த வேலை செஞ்சீங்கன்னா தெரியும் உங்களை மாதிரி. நீங்க வாங்க பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இன்னும் ஒரு கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சமா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல வடிவ அவிஞ்சு வந்துட்டு இந்த ரெண்டு என்ன செய்ய போறீங்க? வெங்காய திருவுங்க. நான் இதுக்கு பாலத்தூள போடுறேன். சரி, அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய போறேன்? இதுக்கு தேங்காய் பால் கூட போறேன். பாருங்கோ. சரி, சத்தம் நின்று நல்ல வடிவா வத்தி வேற இவ்வளோ கொஞ்சம் பிரட்டினா உள்ளடா அதை மீனட்டு தெரியும் கிடக்கு. கொஞ்சம் பிரட்டி சாப்பிட்டு சரி வராது. ரைட். ஓகே, அடுத்த கட்டம் நாங்கள் தேவையான உப்பு தேங்காய் பால் போட்டுட்டோமே. உப்பு போடுறீங்களா? கேட்காதா? கேட்கா, நீங்க பயப்படாது. நீங்க சந்தோஷம் கடுமையா யோசிக்க. சரி, பயப்படாதீங்க. அடுத்தது தேவையான அளவு தூளும் போட்டுட்டு அம்மா சொல்லி தந்தா அப்படித்தான் இந்த கடைக்கு பச்சை மிளகாய் உள்ளிகள் அப்படி இப்படின்னு போடுறேன் இல்லையோ? எதுக்கு? நெத்தலிக்கு இப்ப எனக்கு தெரியும் பச்சை மிளகாய் போடுறேன். நான் போடுறேன் ஒரு ஒரு ஆக்கள் ஒரு ஒரு மாயிலோ வித்தியாசம் தான் சமையல். அது செய்யற நீங்க சரியா? அப்ப நாங்க இனிமே இது நல்ல வடிவா அவிஞ்சு வந்தோடனே பாப்போம். நல்ல வடிவா குழம்பு கொதிச்சு வந்துட்டு இங்க வந்திருக்கா பாருங்க. என்னத்த குழம்பைய பாத்தீங்களா? இங்க மேல தண்ணி மட்டும் தான் மீன் இல்லாது. எல்லாம் உள்ள கிடக்கு. எல்லாம் உள்ளுக்கு இருக்கு. நல்ல வடிவா கொதிச்சு வந்துட்டு இது அடுத்த கட்டமிஞ்சாருங்க புட்டுக்கு மாவு நாங்க குழைச்சிட்டோம். அந்த வேலையும் நடக்குதுன்னு ஒரு புட்டு வச்சிட்டோம். இனிமே நான் இதுவும் நல்ல வடிவா கொஞ்சம் வத்தினோடனே புட்டு நாங்கள் அவிச்சு ஓடணும் சாப்பிட்றேக்கா. அப்ப நான் தேங்காய் திருக்கி தந்தனான்னு அதுக்கு ஒரு நன்றி சொல்லவும் இல்லைன்னு எனக்கு. தேங்காய் தான் திருக்கி தந்துருங்க. நான் உங்களுக்கு புட்டு 2 வருஷமா வச்சுதான் அதுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் இல்லையே. நாங்களும் இப்போ ஒரு நாளும் வேலைக்கு போறோம், அதுக்கு நீங்க நன்றி சொல்லுவோம் இல்லையே. உங்களை காலில் விழுந்து கும்பிடுறேன். ஓ அப்படிதான் விழுந்து நீங்க கும்பிடுவீங்க காலில். பார்க்க தெரியுது காலில் விழுந்து கும்பிடுவீங்கன்னு. அம்மா என்ன காதில் ஏதோ தொங்குது அம்மா பெருசா ஏதோ. காதில் ஏதோ தொங்குது பெருசா. தோடு தோடோ இல்லாட்டி நம்பாலே தோடு மேலே நல்லா இருக்கானா? என்ன காதில் அந்த வயது ஊனாக்கள் போடுவீங்க முந்தி தெரியுமே. காதை ஈஞ்சிதான் தொங்கி கொண்டு நிற்கும். வயசான ஆற மாதிரி
அக்கா அக்கா வயசு போட்டு அக்கா அந்த பக்கத்துல இருந்து சொல்றேன் அதுல அதுதான் வாங்க போறாரு அவளை பெருமையா காய்ச்சாதான் புட்டும் நெத்தலிக்கு நெத்தலி இது வந்துருவாள் அதே மாதிரி இந்த பாப்போம் புட்டையும் இருக்கா இங்க வந்து பாருங்க புட்டோ ஓ புட்டு பார்க்க தெரியுது அது தெரியுது ஓ கொஞ்சம் அவியட்டு கொஞ்சம் அவியட்டுமா புட்டு அவியட்டு ஆமா நீங்களே நல்லா விநாயகரிங்க போல புட்டு மூலிய போட்டு கொஞ்சம் நெளிஞ்சு போட்டு சரியா இது கொஞ்சம் ரெண்டு வடிவா இல்லாம மாத்திட்டு நீ நாங்க நீ பாட்டு தெரிஞ்சு வேணுங்க தின்றோம் கொதிக்க வைப்போம் கொதிக்குது இங்க பார்க்க தெரியுது எனக்கு வாசம் அப்படி இருக்கு சந்தோஷங்களோட சரியா அப்ப நாங்க புட்டு மவிச்சிட்டு செந்திரன் கழுதையும் பொரிச்சிட்டு பாப்போம் நெத்திலையும் பொரிச்சிட்டு எல்லாம் சாப்பிடுங்க பாப்போமே நல்லா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு ரெடி சாப்பிடுறதுக்கு ரெடி அப்ப என்ன சாப்பாடுன்னு பாப்போமே எல்லா சமையலும் புல்ல எல்லாம் கம்ப்ளீட் ஆகி என்ன இரவு நேரம் இங்க பாருங்க பாக்கிட்டோம் வந்து இது பாத்தீங்கன்னா புட்டு அதாவது வெள்ளமா புட்டும் இந்த மஞ்சள் கலர்ல தெரியுது இங்க வீடியோல அது வெள்ள கலர் மஞ்சள் கலர் ஆயிட்டாகும் அடுத்தது நெத்தலி மீன் குழம்பும் இஞ்சால பாத்தீங்கன்னா நெத்தலி பொரிக்கல் செந்திரனுக்கும் சந்தோஷுக்கும் கொஞ்சம் இஞ்சால தண்ணி இஞ்சால வேலுக்கு 3 பேருக்கும் பிளேட் 3 பேருக்கும் பிளேட் 3 பேரு பிளேட் என்ன உனக்கு பண்ணாம சந்தோஷம் பண்ணாம அது சாப்பிட்ற இல்லை நைட்ல கொடுக்காங்க சாப்பாடு சும்மா எல்லாம் இப்படி வைப்போமே ம் நீங்களாம் முடிவு பண்ணிட்டீங்க இல்ல நீங்க அதுக்கு தானே வந்த நீங்க ஏன்னு சொல்லுங்க அவன் நான் சாப்பாட போடுறேன் செஞ்சுறேன் ஆமாம் சாப்பாட போடுவோம் பாருங்க கொஞ்சம் சிந்தாம சொட்டு மெதுவா போடுங்க சிந்தாம போடுவோம் நாங்கெல்லாம் கூட்டின கஷ்டம் யாருக்குது எனக்கு ஏன்னா கொஞ்சம் போடுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் 2 ரிப் சாப்பிடலாம் இந்த காணுமா இல்லை இது சந்தோஷத்துக்கு காணும் சந்தோஷம் பார்த்தீங்களா காணுங்க செந்திரனுக்கு காணுமா அடுத்தது மீன் குழம்பு ஆஹா நெத்தலி மீன் குழம்பும் புட்டும் நெத்தலி மீன் குழம்பும் நெத்தலி மீன் குழம்பு அதுக்குள்ள உள்ளி பச்சை நான் பாருங்க கடை கொண்டு உங்களோட இல்லை இதுக்குள்ளேயும் பாருங்க கிடக்கும் அது உள்ளி சாப்பிடுறது சந்தோஷம் இல்லை இதுக்குள்ளே பாருங்க கிண்ணதுக்கு கிடக்கும் கிடக்கு சரி அடுத்தது பொரிக்க உங்களுக்கு கொஞ்சம் சுவாக்கு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் உங்களுக்கு 2 வேணும் அவ சாப்பிட்றதில்ல பெரிய எனக்கு 2 சாப்பாடெல்லாம் ரெடி ஏன்னா சாப்பாடை பார்ப்போமா சாப்பாடை பார்ப்போம் மேம் இப்படி இருக்கணும்னா வழியா இருக்கு பாருங்க முக்கோணி ஷேப் நல்லா இருக்கும் தேட்டாமா நல்லா இருக்கு நான் உண்மைக்குமே பார்க்கவே தெரியுது பாக்கிய ஆசையா இருக்கு புட்டை இப்படியே எடுத்துக்க சாப்பிட்டா என்ன மாதிரி கிடக்க முடியாங்க இந்த பிளேட் எடுங்க மாறப்பட்ட மாறப்பட போது போலாம் கிடக்கு அவர் கொஞ்சம் குழம்பா போறாரு போலாங்க அவர் கொஞ்சம் பசி கூடி சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க என்னையும் தெரியுது தெரியல இல்ல உங்களுக்கு தெரியும் தெரியுமே பிளேட் மாத்துப்பது கொஞ்சம் கருப்பு தானா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் பின்னுக்கு வந்தீங்கடா தெரியுமா ஓகே கை வைப்போமா சாப்பாடுங்க என்னமோ பாக்கில அவ கை வச்சு சாப்பிட்டே விட்டா அதுதானே அவ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சொல்ல தேவையில்லை முன்னுரிமை எடுத்துருவீங்களே சாப்பாடு எல்லாரும் பசிச்சா சாப்பிடுவோம் ஒரு வரையும் பார்க்க போறோம் நல்லா இருக்கும் பெரிய கழிச்சு சாப்பிடுவாங்க பெருசா பெரிய பிடிக்கும் இரவுல நெத்தலி குழம்பு பொரிச்சு புட்டு சாப்பிட இருக்கும் நல்லா இருக்கும் தட்டப்படி தட்டம் எப்படி தரம் என்ன இருக்கு சொல்லுங்க நீங்களே மேலே வரல நைட் சாப்பாடு தட்டம் வேலையில் கொஞ்சம் சொல்லுங்க சமையலை பற்றி அதுதான் இந்த இதான் இப்படி சமைச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படி டக்குன்னு
நீங்க சொல்லுங்க வழியே சொல்றீங்களா இல்லையே அவன் மனசு டக்குன்னு வேணும் வேதனை பண்ணும் சாரி சாரி நல்லா சமைச்சிங்க இன்றைக்கு இவ்வளோ நேரம் வெள்ளையால போய் நல்லா இருக்குங்களா உண்மை வரல சாப்பாடு நைட் சாப்பாடு பொறுமையாக முடிங்க ரைட்டுதா அங்கே கொஞ்சம் ஒரு புடி ஒன்று பிடிச்சிட்டு வந்த படியா கொஞ்சம் தங்க பஞ்சு படம் அப்படியே இல்லாத வேலைக்கு சாப்பிட்டேன் அதுவும் நான் ஒருக்கா தான் சாப்பிட்டேன் இன்னைக்குமே ஒருக்கா தான் சாப்பிட்டா நல்ல சாப்பாடுன்றே தெரியாது கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க இப்படிதான் சாப்பிட்டோம் என்ன நேரம் இல்லை விளையாட்டு வேலைக்கு சாப்பிட்டேன்னு எனக்கு அர்த்தம் அவங்க வேலைக்கு சாப்பிட்டேன்ட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ட வழியாக கொஞ்சம் பிரச்சனை தாங்க சாப்பாடு கொஞ்சம் போகல நேரம் சரியா நேரமோ அப்போ என்னண்டா இப்போ நீங்கள் இந்த வீட்டை போகிறீங்களா இல்லை எங்கே நிற்கிறீங்களோ நெத்தரி குழம்பு ஆச்சினோட பொரியல் இன்னும் பேரில் விளையாது ம் என்ன அப்படி முட்டும் பொரியலுமே சாப்பிடலாம் அம்மாவுக்கு மேகம் என்ன முடியும் அப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படியே விட்டு விடுங்க நான் கூட என்ன எத்தனை விட்டு விடுங்களா வேற அது எப்படி கூட்டிக்கொண்டு நாங்கள் வரைக்கும் பேருக்கு சாப்பாடு ஒன்றும் கொடுக்காதான் கூட்டிக்கொண்டு நாங்கள் சாப்பிடல அப்போ நீங்கள் சாப்பிட தந்துட்டு போங்க வேணாம் விட்டு அதெல்லாம் நான் கூட்டின்னு வரல நீங்க விட்டு விடுறமே கொஞ்சம் விட்டா வேற எனக்கு தெரிய யாருண்டு இவன் இந்த பள்ளையை தாண்டாண்டா எனக்கு தெரிய யாருண்டு வேற வீட்டை கேட்க தெரியும் எனக்கு யாருண்டு பள்ளையை தாண்டிட்டான்னு தெரியாது எனக்கு என்ன கொள்ள திட்டமிட்டு ஜாக்கிரதை வெளியில ஈட்டானிக்கு தான் ஈட்டான விட்டு விடுவோம் நான் உண்மைக்குமே நல்லா இருக்கு இந்த சாப்பாடு என்ன கட்டப்படி என்ன தெரியுமா வீடியோ முடிப்போமே இந்த லேட்டுமே ஆயிட்டு முடிப்போம் எல்லா கறியில் நம்ம பொடியல் வரல என்ன பத்தி பிடிக்கா வந்து அந்த பொரியல் பிடிச்சா அப்போ அந்த பொரியல் உள்ள நான் செஞ்சா அவங்க அந்த டிஷ்ஷுகளுக்கு போடணும் சாப்பிட்ற ஆக்கள் இருக்கணும் பிடிக்காட்டி உண்மையுமே நல்லா இருக்கு இதே மாதிரி அதோட நெத்தலி மீன்ன்றது உண்மைக்குமே சத்து ஏன் செந்துற அதனால அவ்வளோ சாப்பிடலாம் அப்படியே சாப்பாடு நல்லா இருக்கு உங்க அடுத்த இடம் சாப்பிட போறீங்க அப்போ நான் வீடியோ முடிச்சுட்டு போடுவோம் என்ன சரி உண்மைக்குமே உறவுகள் இது ஒரு நம்மளான வீடியோன்னு சொல்லி எல்லாம் செஞ்சிடும் பிடிச்சது நான் கறி அது நெத்தலி கறி உண்மைக்குமே விருப்பம் எனக்கு விருப்பம் பிடிக்குமா அதோட நல்ல டேஸ்டா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு போட்ட மாதிரி தான் போட்டது அனுப்பி விட்டேன் சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் பாய்.